தேவ பிரஷ்னம் என்பது ஜோதிடமா அல்லது தெய்வ வாக்கா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இந்த வினாவிற்கு நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் தெய்வ அருளுடன் கூடிய ஜோதிடம் என்று எடுத்துக்கொள்ளலாம். இது என்ன சார், எப்பயுமே ஜோதிடம் என்பது தெய்வ அருளுடன் கூடியது தானே அப்படின்னு சொன்னால் கூட, இந்த பிரஷ்னம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு முதலிலே உத்தரவு என்பது கிடைக்க வேண்டும். தெய்வத்தினுடைய உத்தரவு கிடைத்தால் மட்டும்தான் இந்த தேவ பிரஷ்ன முறையை முழுமையாக பார்க்கவே முடியும் முதல்ல. அப்படி இல்லைன்னா பிரஷ்னமே பார்க்க மாட்டார். இந்த தேவ பிரஷ்னம் என்பது நாம் நினைப்பது போல் சுலபமான ஒன்று அல்ல என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு ரொம்பவும் மடி, ஆச்சாரம், அனுஷ்டானம் அத்தனையும் தேவை. அது முறையாக கற்றவர்கள் மட்டுமே அதனை சொல்ல இயலும். அதுவும் என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா, அவர்கள் வீட்டிலே ஒரு தெய்வீக பலகையானது இருக்கும். அந்த பலகையிலே அம்பாளே அமர்ந்திருப்பாள் என்பதாக அவர்கள் தினந்தோறும் அந்த பலகையை பூஜித்து வருவார்கள். முறையான பூஜைகளை செய்வார்கள்.